தமிழ் ஃபேமிலி இன் கனடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ட்ராவல் விலாக் பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ திரும்ப வந்து கனடாவுக்கு வந்து கிளம்பியாச்சு. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து பெங்களூர்ல இருந்து வான்கோவர் வந்து போட்டிருந்தோம் கேத்தே பேசிபிக்கில். இது வந்து ஒரு கனெக்டிங் வந்து இருக்கும். பெங்களூர் டு ஹாங்காங், ஹாங்காங்ல இருந்து வான்கோவர் அந்த மாதிரி வந்து இருக்கும். பெங்களூர் ஏர்போர்ட் வந்து சொல்லவே தேவையில்ல. நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நானு, குழந்தைங்க மட்டும்தான் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து 1 மந்த் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பிட்டாரு. எங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் விசா இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என் பையனுக்கு வந்து அப்ளை பண்ணது வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. அதனால வந்து ஒரு நெறைய மாசம் வந்து ஊர்ல இருக்க வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா விசாலாம் வந்ததுக்கப்புறம், அந்த டிஆர்வி எல்லாம் வந்ததுக்கப்புறம் கெளம்பிட்டோம். அப்படியே நானும் குழந்தைங்க மட்டும் தான். சரி, குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்காம கூப்பிட்டுட்டு போயிரணும். ஏன்னா, அ நான் மட்டும் தான் இருக்கேன் பார்த்துக்கிறதுக்கு. அதனால வந்து ரொம்ப பொறுமையா, ஸ்லோவா எல்லா இடத்துலயும் ரொம்ப பார்த்து பார்த்து தான் கூப்பிட்டுட்டு போயிட்டு, நல்ல ஒரு கேர்ஃபுல்லா தான் பார்த்து கூப்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து நாங்க ஏர்போர்ட் வந்து போயிட்டு, அங்க வந்து சும்மா அந்த கடையெல்லாம் தாண்டி போற மாரி தான் இருக்கும் கேட்டுக்கு போறது. அதுல வந்து ஒவ்வொன்னா வந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அதுல வந்து ஒரு யானைக்கு அந்த கிறிஸ்மஸ் டைமா அந்த டைமு. அதனால அந்த குல்லால போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து போனோம். அப்புறம் ஒரு நெக் பில்லோ ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, ஒரு கடைக்கு வந்து போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவ தான் அ ட்ராவல் பண்ணுவோம். ஆனா, இந்த ஒரு தடவைக்காக எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. அத வந்து வச்சுட்டு சும்மா மட்டும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அதே மாரி பெங்களூர்ல வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது அந்த சொவினியர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த சாரீஸ் அந்த மாரி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து போனோம். அதுக்கப்புறம் மேல வந்து ஸ்க்ரீன்ல வந்து நல்லா அந்த அந்த இது வீடியோ வந்து ப்ளே ஆயிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அத நான் கூட நோட் பண்ணல. என் பொண்ணு தான் நோட் பண்ணிட்டு சொன்னா. என் பையனும் நல்லா நல்லா ஆச்சரியமா பார்த்துட்டுருந்தான். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கேட்டுக்கு வந்து போயிட்டோம். கேட் வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்துச்சு எங்களுக்கு. சி4 நெனைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்துச்சு. அதனால வந்து அப்படியே நடந்து அப்படியே போயிட்டோம். நாங்க இன்னும் ஒரு ஒரு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வந்து போயிட்டோம். 3 ஹார்ஸ் முன்னாடியே போனதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டா பொறுமையா நடந்து போனோம். ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து. அ இதுக்கு முன்னாடியெல்லாம் ட்ராவல் பண்றப்போ, எப்பவுமே அந்த லாஸ்ட் மினிட்ல போற மாரி தான் போவோம். ஆனா இந்த தடவ வந்து கொஞ்சம் ஏர்லியாவே வந்துட்டோம். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு நான் மட்டும் போறதுனால, கொஞ்சம் வேகமாவே போயிரலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அறக்க பறக்க ஓடிட்டு, லக்கேஜ் ஒரு சைடு தூக்கிட்டு, குழந்தைங்கள ஒரு சைடு இழுத்துட்டு, பத்தாததுக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, என் பையன் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னா, தூக்கிட்டு வேற ஓடணும். லக்கேஜு, பையன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறதுக்குள்ள சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஒரு 4 ஹார்ஸ் முன்னாடியே வந்து வந்துட்டோம். அதுக்கப் லக்கேஜ் போட்டு இமிக்ரேஷன் முடிச்சு, செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு, வெளிய வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பொறுமையா நடந்து உள்ள வந்து ஒரு 2 1/2 ஹார்ஸ் முன்னாடி வந்து நாங்க வந்து கேட்டுக்கு வந்துட்டோம். இது தாண்டுனோனே கேட் இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்கேயுமே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அ ஆனா இந்த கேட் வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு 2, 3 பாதை இருந்துச்சு. நாங்க இப்போ ஒரு ஒரு சைடு போயிட்டுருக்கோம். அதே மாரி அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கீழ ஒரு பாதை அந்த மாரியெல்லாம் இருந்துச்சு. அதுலலாம் ஒவ்வொன்னா வெளிய போக, உள்ள வர அதுலயே தான் இது பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த இந்த வாக் பண்ணி போற இந்த இது இருக்கு இல்லைங்களா? ஆ இதுல வந்து என் பையனுக்கு அது வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. இந்த இந்த எலவேட்டர் இருக்கு இல்லைங்களா இதுல.
அதனால வந்து அவன் வந்து அதிலேயே தான் சுத்தி, சுத்தி, சுத்தி வந்துகிட்டே இருந்தான். நாங்களுமே இவன கூப்பிட்டுட்டு ஒரு 4, 5 தடவ ஒரே இதுல சுத்த, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமா போயிட்டு வேற ஒரு இதுல சுத்த. இந்த மாரியே தான் இவங்களுக்கு டைம் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கேட்ல போயிட்டு அங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. ஆம். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. எங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 1:20க்கு வந்து டேக் ஆஃப்ன்னு போட்டிருந்தாங்க. அ அது ம போர்டிங் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வந்து போட்டிருந்துச்சு. எப்படின்னா 1:20ன்னா அ 12 12:45 அந்த மாரி இது வந்து போட்டிருந்தாங்க. ஆனா வந்து அங்க 12:45க்கு எதுவுமே இது பண்ணல. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 1:30க்கு வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோனே, 10 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்க மட்டும் தான் டிலே. அதுக்கப்புறம் ஹாங்காங்லலாம் டிலே இல்ல. கரெக்ட்டா ஆன் டைம்ல எடுத்துட்டாங்க. ஹாங்காங்ல வந்து எங்களுக்கு வந்து 3 ஹார்ஸ் வந்து லே ஓவர் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து சி4 வந்து வந்துட்டோம். அங்க தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களலாம் வச்சிருந்ததுனால ஃபர்ஸ்ட்டே வந்து உள்ள வந்து விட்டுட்டாங்க. ஏற்கனவே அ சீட்டெல்லாம் செலக்ட் பண்ணி தான் டிக்கெட் வந்து போட்டிருந்தோம். அதனால வந்து டைரக்ட்டா வந்து சீட் வந்து தேடுற அவசியம்லாம் இல்ல. இதுலயே இருந்ததுனால அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பெங்களூர்லேருந்து வந்து ஒரு 4 ஹார்ஸ் வந்து ட்ராவலு. 4 ஹார்ஸ்ல வந்து அம் இது மிடில் சீட்டு தான் போட்டிருந்தோம். மிடில் சீட்ல தான் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால வந்து மிடில் சீட்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் என் என் பையன் வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்து ஃபோன்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாரியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து சொல்லி தந்துட்டு இருந்தேன். இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அங்க உட்காந்து. சாரி இதுல வந்து ஹாங்காங்ல வந்து 3 ஹார்ஸ் இல்ல 6 ஹார்ஸ் வந்து லே ஓவர். இங்கேருந்து பெங்களூர் டூ ஹாங்காங் வந்து 4 ஹார்ஸ் வந்து ட்ராவல். 4 1/2 ஹவர்ஸ் வந்து ட்ராவல். அங்க வந்து 6 ஹார்ஸுமே வந்து எப்படியோ போயிருச்சு. ஆனா, இந்த இதுல வந்து கொஞ்ச நேரம் தான் இல்லைங்களா? இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் ஒரு மாரி தான் இருந்தாங்க. எங்களுக்கு அப்ப வந்து இந்தியால வந்து மிட் நைட் இல்லைங்களா? அதனால வந்து அது வந்து தூங்குற டைம். பத்தாததுக்கு நாங்க அங்க தேனியிலருந்து பெங்களூர் வந்து ட்ராவல் பண்ணப்போ, அப்பவுமே வந்து அவங்க வந்து தூங்கவே இல்ல. குழந்தைங்களும் தூங்கல, நானுமே தூங்கல. ஆ அங்கருந்து அங்கருந்து வந்து மதியம் சாப்ட்டுட்டு, அது காலையில நாங்க ஏர்லியாவே கிளம்பிட்டோம். 8:00லாம் கிளம்பிட்டோம். அதனால வந்து அங்கருந்து வந்து மதியம் சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 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 1 மணி நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கடையில வந்து சாப்ட்டோம். சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்க ஒரு பல்க்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அ எல்லாம் இது செட் பண்ணி கிளம்பிட்டோம். இது வந்து ஹாங்காங்ல வந்து இது பண்ணிட்டு ஹாங்காங் டூ வான்கோவர் வந்து அ 11 மணி நேரம் ட்ராவலு. 11 மணி நேரமும் நல்லா தூங்கிட்டாங்க. விண்டோ சீட் வேற. ஆ குழந்தைங்க வந்து நல்லா தூங்கிட்டாங்க. சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா, ஆ சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். ரொம்ப வந்து ஃபுட்டு வந்து ஃப்ளைட் ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டா ஓகேவா தான் இருக்கும். நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால பசிக்க தான் செய்யும். ஆனாலும் என்ன சொல்றதுன்னா, நம்ம நெறைய சாப்பிட்டுட்டு நம்ம எங்கேயுமே நம்ம மூவ் பண்ணவே மாட்டோம். அந்த லேண்ட் ஆகுற டைம் வந்து வாமிட் வந்துரும். ஏன்னா, லாஸ்ட் டைம் போனப்ப என் பையனும் சரி, என் பொண்ணும் சரி வாமிட் எடுத்துட்டாங்க. அதனால வந்து ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணி, "இது சாப்பிட்டே ஆகணும்" அப்படின்லாம் குடுக்கவே இல்ல. "சாப்பிடுற அளவு சாப்பிடுங்க. மிச்சத்த போய் நம்ம வீட்ல போய் கூட சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் தான் குடுத்தோம். இது வந்து வேன்கோவருக்கு லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த மவுண்டைன் ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லாவே வெறும் மவுண்டெய்னா தான் இருந்துச்சு. மவுண்டைன் ஃபுல்லா ஸ்னோ விழுந்திருக்கும் போல. அது வந்து அங்கங்க நல்லா அழகா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா வந்து கனடா வந்து ரீச் ஆயிட்டோம். இன்னும் அடுத்து வந்து கனடால இருக்கிற வீடியோஸ் தான் வந்து வரும். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து கேட்கலாம். நான் கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன்.
அ ரிப்ளை பண்ணல அப்படின்னாலுமே, அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பா வந்து குடுத்துருவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.